வணக்கம். நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருக்குங்க. என்னென்ன புக் வந்து படிக்கணும்? எப்படி படிக்கணும்? நோட்ஸ் எப்படி எடுக்கிறது? நம்ம வந்து கைப்பட தனியா நோட்ஸ் எழுதி படிக்கலாமா? இல்ல புக்லயே வந்து மார்க் பண்ணி படிக்கலாமா? இப்படின்னு நெறைய டவுட்ஸ் இருக்குங்க. ஆ நாம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸயுமே வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாம். இன்னைக்கு நம்ம வந்து தமிழ் எப்படி வந்து படிக்கலாம்? நோட்ஸ் எப்படி எடுக்கலாம்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்த்துரலாங்க. நீங்க இப்ப தான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிருங்க. தமிழ பொறுத்தவரைக்கும் 6த்துலருந்து 12த் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓல்டு புக்ஸ் எல்லாமே நீங்க வந்து கலெக்ட் பண்ணி புக்ஸ் மெட்டீரியலாவே நீங்க வந்து வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஃபோன்ல படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லைங்க. கொஞ்ச நாளுக்கு நல்லாருக்கும். நீங்க வந்து ஒரு லாங் பீரியட்க்கு பார்க்கும்போது, நீங்க வந்து புக்ஸா வச்சு படிச்சீங்கன்னா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புக்ஸ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் கலெக்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு நாம 6த்து ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருக்கக்கூடிய முதல் இயல் பார்க்கலாம். தமிழ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து ஒரு செய்யுள், ஒரு உரைநடை, ஒரு துணைப்பாடம், ஒரு இலக்கண பகுதி அப்படின்னு தான் வந்து கம்பைன் பண்ணி குடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இயல் பார்த்தோம்னா, இன்பத்தமிழ். ஒரு லெசனுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த லெசன்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே வந்து நுழையும் முன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டு குடுத்துருப்பாங்க. இதுல என்ன சொல்லப் போறாங்க அப்படிங்கிறத வந்து குடுத்துருப்பாங்க. இதுலயும் வந்து இம்பார்ட்டன்ட்டான வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு தடவ வந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத உங்களால வந்து மார்க் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லெசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். அப்போ தமிழுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி அந்த தமிழ் அ என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்க. இத வந்து எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, பாரதிதாசன் தமிழுக்கு வைத்துள்ள பெயர்களில் பொருந்தாதது எது? அப்படின்னு 4 வேர்ட வச்சுட்டு, ஒண்ண வந்து நம்ம கேட்பாங்க. என்ன வந்து தவறா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அமுது, நிலவு, மனம், இன்னொரு பேரா வந்து சம்மந்தமில்லாத வானம் அப்படின்னு குடுத்துருவாங்க. அப்போ இந்த 3யும் நீங்க வந்து படிச்சு வச்சிருந்தீங்கன்னா தான் வானம்ங்கிறது அவர் சொல்லாத ஒண்ணு அப்படின்னு உங்களால எடுக்க முடியும். இந்த பாட்டுக்கு அப்புறமா கீழ வந்து அதனுடைய சொற்பொருள் குடுத்துருப்பாங்க. அதிலேயே வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறத நீங்க வந்து மார்க் பண்ணி அடுத்ததா நூல் குறிப்பு. ஒரு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு அதெல்லாம் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன? அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன? அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன? அவர் வாங்குன விருதுகள் என்ன? அவர் எந்த ஊரு? அப்படிங்கிறது எல்லாமே குடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தாங்க. நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு பாடத்தினுடைய கடைசியில வந்து, வேற சில பாடல் வரிகள் அதெல்லாம் குடுத்து, யார் இயற்றுனாங்க அப்படிங்கிறது குடுத்துருப்பாங்க. நாம வந்து மோஸ்ட்லி நம்ம ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தான், கடைசி வரைக்கும் வந்து மறக்காமயே இருக்கும். இன்னைக்கு நீங்க இந்த 6த் புக்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்ததா 6த், 7த், 8த், 9த் அப்படின்னு நீங்க வந்து 12த் வரைக்கும் முடிச்சுட்டு, நீங்க ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த புக்க வந்து எகைன் எடுப்பீங்க. இப்ப நீங்க வந்து முடிச்சுட்டு போம்போது, நீங்க வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்க மாரி தோணும். ஆனா 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நீங்க எகைன் பார்த்தீங்கன்னா, பாதி மட்டும் தாங்க ஞாபகம் இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே அப்படித்தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இந்த பாடல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். கசக்கும் புளிக்கும், இனிக்கும் இனிக்கும். ஸோ இது வந்து ரைமிங்கா வருது இல்லைங்களா? ஸோ இந்த வேர்ட்ஸ மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, ஆ கசக்கும் புளிக்கும், இனிக்கும் இனிக்கும். ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு போனா, அறுசுவை உணவு நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, கசக்கும் புளிக்கும், இனிக்கும் இனிக்கும். எங்க போனா? ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு போனா. இதனோட ஆத்தர் யாரு? காசி ஆனந்தன். ஈஸியா ஞாபகம் வந்துரும். ஸோ இப்படி ஷார்ட்கட் போட்டு படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஞாபகத்துல இருக்குங்க. அடுத்து அந்த லெசனுக்கு பின்னாடி பார்த்தோம்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து படிச்சுக்கலாம். ஈஸி தான். அடுத்ததா தமிழ் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, "ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது?" அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ இது வந்து கும்மியில வரக்கூடிய லைன்ஸ் அப்படிங்கிறது, நீங்க படிச்சு மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் தெரியும். இவங்க வந்து எல்லா லைன்ஸுமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ரிப்பீட்டடா வந்து சில லைன்ஸ் மட்டும் சில செய்யுள்ல கேட்பாங்க. அத நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். கீழ வந்து சொற்பொருள் இருக்கும் படிச்சுக்கலாம். அடுத்தது நூல்வழியில ஆசிரியர் குறிப்பு இருக்கும் படிச்சுக்கலாம். இப்போ இந்த பாடல் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. இதுக்கு எப்படி வந்து ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னா, கும்மி அடிச்ச பிறகு டயர்டா இருக்கும். அதனால வந்து கனிச்சாறு குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கும்மி அடிச்சுட்டு கனிச்சாறு குடிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, தமிழ் கும்மி கனிச்சாறுங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியா ஞாபகம் வந்துரும். அதுக்கப்புறமா அதனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ உரைநடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
அந்த உரைநடையில வந்து கோட்ஸ் குடுத்துருப்பாங்க. கோட்ஸ் குடுத்து யார் எழுதுனாங்க அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தாங்க பார்த்துக்கணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிக்கும்போது, ஃபுல்லா எல்லா லைன்ஸுமே வந்து வாசிச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தோன்றதையெல்லாம் நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்ததா நீங்க டெஸ்ட் வந்து போட்டு பார்க்க, உங்களுக்கு நீங்க வந்து பார்க்காத கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ள இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து டெஸ்ட் போட்ட பிறகு, நீங்க அதையெல்லாம் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நீங்க வந்து பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பாக்ஸ்லாம் குடுத்துருந்தாங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில இருக்க எல்லா படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இது மாரி பாக்ஸ் இதில இருக்கதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து நீங்க உள்ள வந்து பார்க்கும்போது, இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் படிக்கணும். இது மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு வழக்கிருக்கும் சொற்கள். இதெல்லாமே நீங்க வந்து ஷார்ட்கட் போட்டு படிச்சு வச்சுக்கணும். இதுல வந்து 4 வேர்ட்ஸ குடுத்துட்டு, அது எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஆ பொறுத்துக மாரி வந்து கேட்டுருவாங்க. ஸோ நீங்க வந்து அ எந்த வில்லம், எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். பிறந்தநாள் வாழ்த்து அப்படிங்கிற இந்த பாடல் யார் எழுதினது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து துணைப்பாடம். துணைப்பாடம் வந்து எல்லா இயல் இருக்கக்கூடியதும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அறிவியல் சம்மந்தமா இருக்கிறதுல கண்டிப்பா உள்ள நோட்ஸ் இருக்கும். இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சம்மந்தமா யார் யாரு சங்க காலத்துல இருக்கக்கூடிய புலவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கலாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா படிச்சு தான் ஆகணும். ஆ இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. "நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு" பதிற்றுப்பத்து நூல்ல இடம்பெற்றிருக்குது. "நெடுவெள்ளூசி ரூ. 10" அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெடுவெள்ளூசின்னு வந்தாலே வந்து பதிற்றுப்பத்து அப்படிங்கிற ஈஸியா ஞாபகம் வந்துரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிக்கணும். இது மாரி வந்து பாக்ஸ் குடுத்திருந்தா கண்டிப்பா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இலக்கணம். இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் பேசிக்கா இருக்கிறதையெல்லாம் நீங்க வந்து புக்லயே வந்து மார்க் பண்ணி வச்சு படிச்சா போதும். இதுவே அணிகள், அதுக்கப்புறம் யாப்பிலக்கணம் அது மாதிரி ஒரு பெரிய டாபிக்ஸ் வரும்போது, நீங்க வந்து தமிழுக்கு ஒரு நோட் போட்டு இலக்கணக்குன்னு சொல்லி நோட் போட்டு, அத நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து அது வந்து ஒவ்வொரு புக்லயும் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து லைனா வந்து மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த இலக்கணத்த எப்படி அப்ளை பண்றாங்க அந்த வேர்ட்ல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க முடியும். அத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் எல்லாத்தையுமே. இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து புக்லயே வந்து மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம் இலக்கணத்த. அதுலயும் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு இயலினுடைய எண்டுல மொழியோடு விளையாடு, அ தமிழாக்கம், கலைச்சொல் அறிக இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வந்துட்டு குறைஞ்சது வந்து 1, 2 கொஸ்டின் கம்பல்சரி வந்து இந்த தமிழாக்கம்ல வந்துருதுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படித்தாங்க. ஒரு இயல் எடுத்துட்டோம் அப்படின்னா, செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் இது எல்லாத்தையும் நம்ம இப்படிதான் படிக்கணும். உங்களுக்கு வேற ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க வந்து கேளுங்க. கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து எப்படி நோட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்றேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.